அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு நவ கிரகங்களினுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகுது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாதகமான நிலைகளை உண்டு பண்ணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையுமே குறிப்பறிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. குதர்க்கமாக எக்காரணத்தை கொண்டும் பேச வேண்டாம். பொண்டாட்டி சண்டை போட்டால் பிறந்த வீட்டுக்கு போய்விடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. அதே மாதிரி உறவுகள் மேம்பட விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. குவாரி தொடங்குவதற்காக நண்பரோடு சேர்ந்து திட்டம் தீட்டுவீங்க. பிள்ளைகளின் படிப்புக்கு இடையூறு உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை அழுத்தம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மரண பயம் போன்ற உணர்வுகளும் எழலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. தேவையில்லாமல் சிந்திக்கிறதையும் தேவையில்லாமல் கவலைப்படுறதையும் அறவே தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வரும். உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் ஒருவர் வீட்டிற்கு வருவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. கடுமையாக உழைத்து கணிசமாக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதே போல் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவதாக இருக்கும். மேலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலியை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். உங்கள் மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்ட வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழிலுக்கு உதவியாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் வர்த்தகங்கள் ஓரளவுக்கு லாபம் தரலாம். வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும். அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க. திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க. வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும். மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்கு. தந்தையாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது. குலதெய்வ நேர்த்தி கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க. துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே போல் இந்த காலத்தில் போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க. வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும். உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கலகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க. இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம். அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவோ மாட்டீங்க. புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் பேச்சுக்கு மறுபேச்சு ஆகவே ஆகாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும். தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும். அதே போல மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க. வழக்கறிஞர்களும் இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது. பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க. ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படும்.
பெற்றுடுவீங்க. தனியார் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது, கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க. தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க. அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திறமையும் உங்களிடம் இருக்கிறது. சிறு வியாபாரிகள், சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகியும் நிற்பீங்க. அதே போல காதல் கைகூடி வரும். சுற்றத்தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம். அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க. அதே போல பந்தயங்கள், போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. நெடுநாளைய நண்பர்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணலாம். அதனால் யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று. மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்க பெறாது. அதே போல் மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க. திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சகோதரியின் திருமணத்தை பேசிய முடிப்பீங்க. தாயாரின் பேச்சு கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையை கிளப்புவாங்க. அதே போல தங்குதடை இல்லாமல் பணம் வரலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிச்சிடுவீங்க. பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வரும். வெறுப்பை காட்டாம வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சை கேட்கக்கூடாது. அது பிரச்சனையை கொண்டு விட்டடும். கோல் சொல்கின்ற வேலையை அறவே நிறுத்தி கொள்ளுங்க. அப்பதான் இந்த காலம் உங்களுக்கு சுபமான காலமாகவே அமைந்திடும். அதே போல சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் சின்னாபின்னம் ஆக்கிவிடுவாங்க. மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் மேம்பட்டு காணப்படும். தொழில்துறைக்கு மிகவும் உறுதுணையாகவே அமையப்பெறும். ஆன்லைன் வர்த்தகங்களில் அலுப்பில்லாமல் ஈடுபடலாம். மனைவியின் தங்கையால் குடும்பத்தில் குழப்பங்களும் உண்டாகலாம். அதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீங்க. திடீரென்று வியாபாரத்திற்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய் அகலப்பெறும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் தீரப்பெறும். மங்கள நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். அதே போல் அதிகமாக செலவு செய்து ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. எலியும் பூனையுமாக இல்லற வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நலம் தரும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படலாம். பொறுமையாக இருந்து அதை கடந்து வாருங்க. இல்லை அப்படின்னா தொழிலுக்கு இடையூறும் ஏற்படலாம். சில நன்மைகளை கொண்டு வரக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு பல வகைகளில் மாற்றத்தையும் கொண்டு வரும். நீண்ட காலமாக வராத கடன் வசூலாக ஆரம்பிக்கும். மனைவியாலும் பிள்ளைகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகி மனதை காயப்படுத்தலாம். அதே போல வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவே அமையப்பெறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் களை கட்டலாம். குழந்தை பாக்கியம் கிட்டும்.
சுயமாக முடிவெடுத்து சிலர் காதல் திருமணத்தையும் செய்வாங்க. நிச்சயமான திருமணம் நின்று போகவும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்தும் கொள்ளுங்க. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளி அதிகமாகலாம். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்திற்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகி போகும். அதே போல திடீரென்று பணவரவு வந்து திக்குமுக்காட வைக்கும். அதே சமயம் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு காரியத்தை செய்ய பாருங்க. புதிய முதலீடுகள் தற்போதைக்கு வேண்டாம். அதே போல பொருளாதார தடைகள் அவ்வப்போது தொந்தரவும் ஏற்படுத்தலாம். இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் மிகுந்த ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ரசனைக்கு ஏற்றவாறு வீட்டு மறுசீரமைப்பும் செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களை உங்களை ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தலையிட வேண்டாம். பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்க உயர்த்தி கொள்வீங்க. அதே போல காதலித்து திருமணம் செய்தவர்களில் சிலர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தையும் நாடுவாங்க. கடுமையான வார்த்தைகளை உபயோகித்த உறவுகள் சிதறி போகலாம். பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கத்தான் செய்யும். ஆன்மீக பெரியவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம்.